மெட்ராஸ் மூவி நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்க தீபா பாஸ்கர். இன்னைக்கு என்ன திரைப்படத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா தண்டகாரண்யம். எஸ், தண்டகாரண்யம்னா என்ன, அது என்ன டைட்டிலே வித்தியாசமா இருக்குன்னு உங்களுக்கு டவுட் வந்திருக்கும். எஸ், அது ஒரு காட்டோட பேரு. ஒரு மிகப்பெரிய பறந்து விழிஞ்சிருக்கிற காடு, ரொம்ப அற்புதமா இருக்கும். பாக்குறதுக்கு ரொம்ப சின்னதா இருக்கும்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் விஷுவல் காட்டுறதே அந்த மலையோட அழகையும் அந்த காட்டையும் அவ்வளவு அழகா காமிச்சிருக்காங்க. கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய பாராட்டு கேமராமேனுக்கு தான் வந்துரும். இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா அதியன் ஆதிரை. அவர் இதுக்கு முன்னாடி குண்டுன்ற திரைப்படம் எடுத்திருந்தாரு. அது மிகப்பெரிய சமூக அரசியலான படம். ஒரு விஷயம் கையில எடுக்கிறோம்னா அவ்வளவு எடுத்தோம் கவுத்தோம் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் அந்த மாதிரிலாம் எடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போறோன்றத முதல்ல தெளிவா நம்ம கெஸ் பண்ணாதான் அந்த ஸ்டோரிக்குள்ள நம்மளால உள்ள டிராவல் பண்ண முடியும். அந்த படத்துல ஒரு குண்டு நம்ம பீச்ல ஒதுங்கி இருக்கு. இதை பத்தின பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்டோரி போயிருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்டோரி பாத்தீங்கன்னா காட்டுல சாதாரணமா இருக்கிறதுனா நம்ம ரேஞ்சர் ஆபீசர் மாதிரி, அதுக்கும் கீழே ஜஸ்ட் செக்கிங் பண்ற மாதிரி இருக்கிற ஆபீசர் தான் நம்ம கலையரசன். அந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு லவ்வர் இருக்கிறாங்க. ஆனா இந்த படத்துல நம்ம அட்டகத்தி தினேஷ் ஒரு மாசம் ரொம்ப சூப்பரா அழகா பண்ணியிருக்காரு. அவர் வர இடத்துல எல்லாம் இந்த பிஜிஎம் மியூசிக்ல ஒரு எப்படி சொல்ற, ஒரு புரட்சி நாயகன் மாதிரியே. லப்பர் பந்துல வேற மாதிரி ஒரு அட்டகத்தி தினேஷ் பார்த்தோம். இதுல வேற மாதிரி பாக்குற மாதிரி இருக்கு. அவரோட வர இடத்துல எல்லாம் ஒரு கூஸ் பம்ப்ஸ் இருக்குதுன்னே சொல்லலாம். ரொம்ப சூப்பரா அழகா பண்ணியிருக்காங்க. ரித்விகா அவங்களோட ஆக்டிங் எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து எல்லா இதுக்கு முன்னாடி பண்ண படங்களும் சரி, இந்த படம் சரி, எல்லாமே ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். இந்த காட்டுக்குள்ள பல விஷயங்கள் நடக்கும். அதே சமயத்துல இவளோட லவ் ஒரு பக்கம் டிராவல் ஆயிட்டு இருக்கும். அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த ஜனங்களை ஒரு பக்கம் அந்த ஊர்ல இருக்க பெரிய முதலைகள் ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, எனக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு புரட்சி அந்த பக்கம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். இதெல்லாம் தாண்டி அவரோட லவ்வுக்கு அந்த ஹீரோயினோட அம்மா ஒரு 10வது தான் படிச்சிருக்க, உனக்கு என் பொண்ணு கேக்குதா அப்படின்னு சொல்லி அங்க ஒரு சண்டை பயங்கரமா போவோம். இவரோட லவ்ல என்ன ஆயிடுச்சுன்னா திடீர்னு எல்லாருக்கும் தெரிய வர, லாரியில கிஸ் பண்ணிடுவாரு, எல்லாருக்கும் தெரிய வர பெரிய சண்டையா இருக்கும். இவரை அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிருவாங்க. நீ படிச்ச படிப்புக்கு உனக்கு டெம்பரவரியா ஒரு வேலை தான் இருக்கு, பெர்மனன்ட் கூட கிடையாது. சோ என்னால என் பொண்ணை உனக்கு கட்டி கொடுக்க முடியாதுன்னு பயங்கரமா இது ஸ்டார்டிங்ல இருந்தே போயிட்டு இருக்கும் இந்த கசமுசா எல்லாமே. அதுக்காகவே இவரு என்ன பண்ணுவாரு, எப்படியாவது நான் பெர்மனன்ட் ஆபீசரா ஆகணும் அப்படின்ற முயற்சி எடுப்பாரு நம்ம கலையரசன். அதுக்காக என்ன பண்றது, கலையரசனோட அண்ணனா நம்ம தினேஷ் இருப்பாரு. இல்ல இருக்கிற ஒரு நிலத்தை வச்சு கொடுத்தாச்சும் என் தம்பிய பெரிய ஆளாக்கி தான் பாக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நிலத்தையும் வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இவரை ஒரு இடத்துக்கு அனுப்புறாங்க, ட்ரைனிங்காக அனுப்புறாங்க. ஆனா அது பாத்தீங்கன்னா ப்ராப்பரா ஒரு ஃபேக் ட்ரைனிங். இந்த மாதிரி உண்மையிலே நடந்திருக்கு அப்படின்றத வெட்ட வெளிச்சமா காட்டி இருக்கிறது இந்த கதை. ஆனா ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா உண்மையாவே ஒரு மிலிட்ரி கேம்ப் நடந்தா எப்படி இருக்கும், எந்த அளவு நம்மள அடிப்பாங்க, அவங்கள எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுவாங்க, வெயில நிக்க வைப்பாங்க, மார்ச் வாஷ் பண்றது, அந்த எக்ஸசைஸ் பண்றது, இது எல்லாமே அப்படியே தத்ரூபமா எடுத்திருக்காங்க. இந்த சீனை நம்ம பல படங்கள்ல பார்த்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சாலும் இது ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டமாவே இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே யார் யாரு என்ன மாதிரின்றத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி தான் இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா நம்ம டான்சிங் ரோஸ் தான் வராரு. அவரை எப்படி ஒரு ஓப்பனிங்ல ஒரு அவர் தான் கிரிமினலு, அவர் தான் நெகட்டிவா இருப்பாரு அப்படின்னு நினைச்சு காமிச்சு, பட் அவரே ஃபைனல்ல ரொம்ப நல்ல மனிதரா வேற ஒரு வித்தியாசமா காமிச்சிருக்காங்க. அப்புறம் கேக்குறாங்க, நீயும் ட்ரைனிங் தானே வந்திருக்க, இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்கெல்லாம் ஒரு தீவிரவாதி கேங்க சேர்ந்தவங்கன்ற மாதிரிதான். அப்ப காசு கொடுத்து இவரை ஒரு இடத்துக்கு ட்ரைனிங்க்கு அனுப்பிடுறாங்க. அங்க போனவனா அங்க ஒரு கட்சி தலைவர் மாதிரி ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. என்னடா மிலிட்ரி கேம்ப்ல இவர் உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு பார்த்தா அவர் என்ன சொல்றாரு, அவங்க எல்லாம் எவ்வளவு கேள்வி கேட்டாலும் நீங்க இந்த டீமை சேர்ந்தவங்க தான், இந்த தீவிரவாத குரூப்பை சேர்ந்தவங்க தான், நான் இப்ப திருந்தி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க, அப்பதான் உங்களுக்கு வேலை பெர்மனண்டா கிடைக்கும், இல்லாட்டி பாதியிலேயே அனுப்பிடுவாங்க, என்ன வேணாலும் கேட்டாலும் யாரு எவ்வளவு அடிச்சு கேட்டாலும் நீங்க இந்த தீவிரவாத டீமை சேர்ந்தவங்க தான், நீங்க போலீஸ் ட்ரைனிங்காக வரல,
வேலைக்காக வரல அப்படின்னு தெளிவா இருங்க, அப்பதான் உங்களுக்கு வேலை கிடைக்கும்ன்றது ஒரு பிரெயின் வாஷ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனோம்னா பாத்தீங்கன்னா பயங்கரமான துன்புறுத்தல், அடிச்சு விசாரிக்கிறது. என்ன நீங்கெல்லாம் அப்ப இருக்கும்போது எங்க எத்தனை போலீஸ்காரங்களை சுட்டிருப்பீங்கன்னு அப்படியே பதில் பழி வாங்குறது, அது இதுன்னு பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஆனா லாஸ்ட்ல இது எல்லாமே ஒரு ஃபேக்குன்னு தெரியும் போதுதான் அந்த எப்படி சொல்றது, ஃபேக்குன்னு தெரியுற அந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும், அந்த ஒரு எமோஷன் மட்டும். ஆனா இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு புரட்சிகரமான படம் அப்படின்னு நீங்க நினைச்சா மட்டும்தான் உங்களால தியேட்டர்ல உட்காந்து பார்க்க முடியும். நார்மல் ஒரு டான்ஸ் ஃபேமிலியா இருக்கும், ஒரு ரொமான்டிக்கா இருக்கும், அந்த மாதிரி நினைச்சீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வேற மாதிரி ஒரு தாட்டா தான் கொடுக்கும். முக்கியமா இந்த படத்தோட முடிவுல வந்து உங்களுக்கு அந்த லைவ் போஸ்ட் எல்லாமே வந்து காட்டுவாங்க, இது முழுக்க முழுக்க உண்மை சம்பவத்தை எடுத்தது அப்படின்ட்டு. எனக்கு ஒரே ஒரு டவுட், தொடர்ந்து இவங்களோட படங்கள், அதாவது நீலம் புரொடெக்ஷன் தான் இந்த படத்தையும் எடுத்திருக்காங்க, இவங்களோட படங்கள்ல நம்ம அன்பு கேரக்டரை ஏன் எல்லாத்துலயும் கொலை பண்றீங்கன்றது எனக்கு தெரியல. மெட்ராஸ் படத்துல அந்த அன்பு கேரக்டர் எனக்கு அவ்வளோ ரொம்ப அழகா பிடிக்கும், கலையரசன் அவ்வளோ சூப்பரா பண்ணியிருக்காரு. ஆனா அவரையும் வந்து போட்டு முடிச்சிடுறீங்க. இந்த படத்துலயும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ரொம்ப அழகா காட்டிட்டு இருக்காங்க, ஆனா இந்த படத்துலயும் அவரை வந்து சமாதி கட்டிட்டீங்க. என்ன ஒரு காண்டுன்றது தெரியல. இருந்தாலும் மியூசிக்ஸ் அண்ட் கேமரா வேற லெவல் கேமரா. படத்துக்கு ஒரு முக்கியமான பலமே இந்த கேமரா தான் சொல்லுவேன். ஏன்னா மலையோட அழகை வந்து அவ்வளோ வெளிப்படுத்தி இருக்காங்க. இந்த படத்தோட டிஓபி யாருன்னு பாத்தீங்கன்னா பிரதீப் காளிராஜ், ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. ஸோ ஹேண்ட்ஸ் ஆஃப். அதுக்கப்புறம் இந்த படத்துல மியூசிக் பாத்தீங்கன்னா ஜஸ்டின் பிரபாகரன் ஸ்டார்டிங்ல இருந்து அந்த பிஜிஎம் வந்து டிராவல் பண்றது எல்லாமே ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய படங்கள், நிறைய படங்கள் வந்து தொடர்ந்து வரணும், அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்துல காமெடிக்கு கண்டிப்பா ஒரு ஆள் வேணும்ன்றதுக்காக பாலசரவணன் இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா அவர் வர இடம் வந்து கொஞ்சம் காமெடியை வந்து பூஸ்ட் பண்ணுது, இன்னும் நிறைய யூஸ் பண்ணியிருக்கலாம்ன்றது என்னுடைய கருத்து. ஏன்னா நீங்க கொண்டு வர ப்ராஜெக்ட் வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு உண்மையான சம்பவம் கொண்டு வந்திருக்கீங்க, உண்மையான விஷயத்த வந்து வெளிக்கொண்டு வரீங்க. ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துல நீங்க வந்து ஆடியன்ஸ ஒரே இடத்துல உட்கார வைக்கணும்னா கொஞ்சம் காமெடியோ இல்ல கான்ட்ரவர்சியாவோ ஏதாவது ஒரு விஷயங்கள் சொல்ல வச்சீங்கன்னா அவங்க இன்னும் அதே இடத்துல உட்காந்து பார்ப்பாங்க. பாலசரவணன் தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணிட்டு வர்றாரு, எல்லாமே அவரோட காமெடிஸ் எல்லாம் யதார்த்தமா தான் இருக்கு, காமெடிக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணல, யதார்த்தமா இருக்கு. அது எல்லாமே ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் ஸ்டார்டிங்ல சொன்ன அதியன் ஆதிரை, மக்கள் வந்து உங்க மேல ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க. நீங்க கொண்டு வர படங்கள் எல்லாம் மிகவும் அற்புதமா உண்மை சம்பவத்தை மையமா கொண்டுதான் எடுத்துட்டு வருவீங்கன்ட்டு. ஸோ மென்மேலும் நிறைய படங்கள் பட என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.